ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அர்ஜுன் என்கிட்ட கேட்ட அந்த விஷ் லிஸ்ட நான் இன்னைக்கு இந்த டைரியில எழுத போறேன். அது மட்டும் இல்லாம அவன் என் மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்கான். அந்த நம்பிக்கைக்கு நான் அருகதையானவளா தகுதியானவளா இருக்கணும்னா நடந்த எல்லா விஷயத்தையும் நான் அவன் கிட்ட ஒளிவு மறைவில்லாம சொல்லணும். இந்த டைரியில நான் எல்லா உண்மைகளையும் எழுத போறேன். அர்ஜுன், you are my life. I love you so much. ஆரம்பத்துல இருந்து நாம ரெண்டு பேரும் பழகுனது ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்துனது, அப்புறம் என் கூட பழகணும்னு நீ ஆட்டோ ஓட்டுனது, நாம யாருன்னு தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிக்கிட்டது, ஒரு நாள் ராத்திரி முழுக்க நாம ஊர் சுத்தியும் உன் டீசன்சிய பார்த்து நான் என் மனச ரகசியமா பறி கொடுத்தது, நீ என்ன ஒத்த கொலசுன்னு கூப்பிட்டது, நம்ம நட்பு காதலானது, அப்புறம் நாம வாழ்க்கையில இணைஞ்சது, நான் உன் மேல வச்சிருக்கிற காதல், நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, இதெல்லாம் இப்போ நினைச்சா அவ்வளோ சுகமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. நான் உனக்கு கிடைச்சது கடவுளோட பரிசுன்னு அன்னைக்கு ஒரு நாள் நீ என்கிட்ட சொன்ன. இப்ப நான் சொல்றேன், நீ என் தவத்துக்கு கிடைச்ச வரம். My wish list. சரி, இப்ப நீ சொன்னபடி என் விஷ் லிஸ்ட் நான் எழுதுறேன். ஆம்பளை போல வேட்டி சட்டை கட்டி குத்தாட்டம் போடணும், முடிஞ்சா விருமாண்டி மீசையும் கிரிதாவும் வைக்கணும். நம்பர் 2, மழையில நனஞ்சபடி ஐஸ்கிரீம் சாப்பிடணும். நம்பர் 3, ஒரு நாளாவது போலீஸ் யூனிஃபார்ம் போடணும். நம்பர் 4, பார்வை இல்லாத யாரையாவது சந்திச்சு அவங்க ஆசை என்னன்னு கேட்டு அதை நிறைவேற்றணும். நம்பர் 5, ஒரு நாளாவது நெரிசலான டிராபிக்ல ஆட்டோவை ஓட்டி பார்க்கணும். விஷ் லிஸ்ட் எழுதினது போதும். இப்போ நான் அர்ஜுனுக்கு உண்மையா இருக்கிறதுக்காக எல்லா உண்மையும் எழுத போறேன். அர்ஜுன், நீ என் வாழ்க்கையில வந்த பிறகு உன்னை காதலிக்க கூட எனக்கு நேரம் இல்ல. எனக்கு வேற சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது. அந்த உண்மைகளை நான் இப்ப சொல்றேன். அர்ஜுன், நீ நினைக்கிற மாதிரி நான் நல்லனப்பாவோட பொண்ணு இல்ல.
அர்ஜுன், நீ என் நிலைமைய புரிஞ்சுக்குவேன்ற நம்பிக்கையில இந்த டைரியில எல்லா உண்மையும் எழுதியிருக்கேன். அது தப்பா சரியான ஒரு நீதிபதி ஸ்தானத்துல இருந்து நீதான் முடிவு பண்ணணும். நீ இத படிச்சுட்டு தயவு செஞ்சு என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடு. என் அக்கா வாழ்க்கையையும் அவ வயித்துல வளர்ற குழந்தையோட வாழ்க்கையையும் அழிச்சிடாத. அப்படி நீ செய்ய மாட்டேன்னு நம்புறேன். அதுக்கு மேல இந்த அம்மன் தான் எனக்கு துணையா இருக்கணும்.